இது வீறு கொண்டு போயிட்டு இருக்கும்போது 1917 காந்தி வராரு. காந்தி வந்தோடனே அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை இருக்கிறார். தென்னாப்பிரிக்காலேருந்து வராரு, தலைமை இருக்கிறாரு. அப்புறம் போராட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. (2009) அந்த தேசிய தலைவருடைய கனவுகள் தவிடுபடியாக்கி ஒரு உலக நாடுகள் 22 நாடுகள் சேர்ந்து அழிக்கப்பட்டு விட்டது. காமராஜர் பெயரை சொல்ல கூடாத காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சி. அப்போ காமராஜர் ஆட்சியை அமைப்போம்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை இந்த காங்கிரஸுக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியை நம்ம தமிழ்நாட்டில் அனுமதிப்புங்கிறது நம் இனத்திற்கு செய்கின்ற துரோகம். ஆயிரத்தி 1885 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மக்களுடைய தன்னெழுச்சி போராட்டத்தை ஒடுக்குவதற்காக 1885 இந்திய தேசிய காங்கிரஸை ஆலன் ஆக்டவின் ஹியூம் என்ற ஒரு பிரிட்டிஷாரை வச்சுக்கிட்டு ஒரு 9 இந்தியர்களை சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்குது. அந்த கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ்னு செயல்பட்டுருக்கு. செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு காலகட்டத்தில் இந்தியர்கள் அதிலெல்லாம் போய் சேர்றாங்க. சேர்ந்துட்டு இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு போராட்ட திட்டத்தை எடுக்கிறாங்க. எடுத்து வரும்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதனுடைய கொள்கைகளை மாற்ற சொல்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. கொள்கைகளை மாற்ற சொல்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. இப்போ இது வீறு கொண்டு போயிட்டு இருக்கும்போது 1917 காந்தி வராரு. காந்தி வந்தோடனே அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை இருக்கிறார். தென்னாப்பிரிக்காலேருந்து வராரு, தலைமை இருக்கிறாரு. அப்புறம் போராட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. ஏற்படுத்தி 1947 இந்திய சுதந்திரம் வாங்கிடுச்சு. சுதந்திரம் உடனே காந்தி என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருங்கிறாரு. ஆனால் நேரு விடமாட்டேன்னு அங்கே உள்ள தலைவர்கள்லாம் இது பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பயணிக்கிறார். காங்கிரஸ் தான் சுதந்திரம் வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார். தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது 1964 இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அந்த கட்சியினுடைய தலைமை ஐயா காமராஜருக்கு வருது. ஐயா காமராஜர் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்துடுறாரு. நேருவுக்கு அடுத்து பிரதம மந்திரிங்கிற இடம் ஒரு வேக்கண்டாக இருக்கும் பொழுது லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக ஐயா காமராஜர் நியமிக்கிறார். நியமித்து பயணிச்சு வர்றாங்க. அவர் ரஷ்யாவுக்கு போகிறாரு. தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்துறதுக்காக போடுறாரு. மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அப்போ இந்தியாவில் ஒரு வெற்றிடம் ஏற்படுது. ஐயா என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பிரதம மந்திரி ஆவாங்கன்னு. அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, நான் என்ன ஓட்டு போட்டவன, நான் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் நேருவின் மகளை பிரதமராக்கிடலான்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை பிரதமராக்கிறார். இந்திரா காந்தியை பிரதமராக்கி அந்த அம்மா தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாறிடுறாங்க. கட்சியும் ஆட்சியும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு மாறிடுறாங்க. ஐயா வந்து பொதுச் செயலாளராக இருக்கார். அப்போ காங்கிரஸ் கட்சி ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் எந்த காமராஜர் தன்னை பிரதம மந்திரி ஆக்கினாரோ அந்த காமராஜரோட ஒரு முரண்பாடு வந்துடுது இந்த அம்மாவுக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து காமராஜரை வந்து தள்ளிவிடுது. அவர் தனியாக வந்து ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் வரலாறு. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சி காமராஜரை தூக்குறதுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் காங்கிரஸ் கட்சி ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அலகாபாத்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கில் இந்த அம்மையார் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேர் பண்ணுறாங்க. டிக்ளேர் பண்ணும்போது இந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க,
உடனே சுதாரிச்சுக்கிட்டு 1975 அவசர நிலை பிரகடனத்தை அமல்படுத்திடுறாங்க. அவசர நிலை பிரகடனத்தை அமல்படுத்திட்டு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்களாம் உள்ளே பிடிச்சி போட்டுறாங்க. அது இந்தியா முழுவதுக்கும் 77 வரைக்கும் அவசர நிலை ஓடுது. அவசர நிலை ஓடிட்டு ஒரு காலகட்டத்தில் தேர்தல் வைக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. தேர்தல் வச்சுறாங்க. தேர்தலில் இந்த அம்மையார் தோற்று போயிடுறாங்க. காங்கிரஸ் கட்சி தோற்று விடுகிறது. அப்போ ஜனதான்னு ஒரு கட்சி உருவாகுது. அந்த ஜனதா கட்சி அதுலேயும் இந்த ஒற்றுமையின்மைன்கார அதுவும் அடிவிட்டு போயிடுது. அடிவிட்டு போனோடனே மறுபடியும் இந்த அம்மையார் தேர்தல் நின்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சு ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகும்பொழுது 1984 இந்த அம்மா பாதுகாவலர்னால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராஜீவ்காந்தி வராரு. ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இளம் பிரதம அமைச்சர் பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்கும் பொழுது நமக்கு இந்த கட்டம் தான் முக்கியமான கட்டம்னு வைங்களேன். இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் நடக்குது. தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இலங்கையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி உள்ளே புகுந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. அதுதான் நம்மளுடைய பின்னடைவு. ராஜீவ்காந்தி ஒரு நாடு போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த நாட்டுக்காரங்க தான் ஒப்பந்தம் போடணும். அதுக்கு பதிலாக பக்கத்து நாட்டுக்காரனான ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தை போடுறாரு. அது பார்த்திங்கன்னா அமைதிப்படை அமைச்சு அன்றைக்கி ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் நடக்குது. மறுபடி தலைவர் சமாதானம் என்பதை விட்டுட்டு மறுபடி திருப்பி போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி 1991 ஒரு தற்கொலை படையால் கொலை செய்யப்படுகிறார் தமிழ்நாட்டில். அந்த பழியை மேலே ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு புகுத்திடுது. புகுத்தும்போது இந்தியாவுக்கும் முரண்பாடு வர ஆரம்பிச்சிது. அப்போ தேசிய தலைவர் கடுமையான போராட்டத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த காங்கிரஸினுடைய தலைமை யாருக்கு வருது அப்படின்னா ராஜீவ்காந்தியோடைய மனைவி சோனியா காந்தி தலைமைக்கு வந்துடுது. வரும்பொழுது முழுக்க நமக்கு எம்ஜிஆர் 77 இருக்க வரைக்கும் 77லேருந்து 87 இருக்கிற வரைக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் நீங்கள் நம்ம இலங்கைக்கு போயிட்டு இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ஐயா கருணாநிதி உட்காரும் பொழுது அப்படியே நெகட்டிவாக மாறுது. அப்போ தேசிய தலைவருடைய நிலை அங்கே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. பல்வேறு நபர்களை விட்டு பேசுகிறாரு. ஒன்றும் அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிற மாதிரியான சூழல் இல்லை. அப்போ அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் புலிகளோட நிலைப்பாடு தான் தன்னுடைய கணவரை கொல்லப்பட்டதுக்கு காரணம்ங்கிறத மண்டையில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நெருக்கடியை கொடுக்குறாங்க. நெருக்கடியை கொடுக்கும்போது நம்மளுடைய நிலை 2009 மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறாங்க. ஒரு 1.5 லட்சம் பேரை கொன்று குவிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா மேலே காங்கிரஸ் ஆட்சி, கீழே ஐயா கருணாநிதி ஆட்சி. ஐயா கருணாநிதி இங்கே மக்களுடைய கொதிநிலையெல்லாம் தமிழகத்தில் அதிகமாக வரும் பொழுது ஐயா கருணாநிதி டெல்லி பயணம் போடுறாரு. நம்ம மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்படிக்கு ஆதரவாக ஏதோ பேச போகிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு இவர் தன்னுடைய உறவினர்களுக்கு மந்திரி பதவி, முக்கியமான பதவிகள் வாங்குறதுக்கு அங்கே போய் உட்காந்து முக்கியமான பதவிகளை வாங்கிறாரு. 2009 அந்த தேசிய தலைவருடைய கனவுகள் தவிடுபடியாக்கி ஒரு உலக நாடுகள் 22 நாடுகள் சேர்ந்து அழிக்கப்பட்டு விட்டது. இதை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சோனியா காந்தியினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழர்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வர்றது. அதனால் தமிழர்கள் இந்த 1.5 லட்சம் பேர் கொன்று குவித்த ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்போ இந்த தமிழர்களுக்கு இந்த உணர்வே கிடையாதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தேசிய கட்சிங்கிறது நம்மளுடைய இனத்தை அழித்த ஒரு கட்சி. அந்த இனத்தை அழித்தது
அந்த இணைத்த அளித்த கட்சியோடு அதுக்கு ஆதரவாக இருந்த திமுக, இது ரெண்டும் கூட்டணியிலே வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்மளுடைய தமிழ் வர்க்கம் அந்த 2 கட்சிகளும் பயணித்துக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழனுடைய ஆட்சி அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி பாடுபட்டுருக்கு. இதுக்கு மாற்றான ஒரு நிலைப்பாட்டை தமிழர்களை கொண்டே அந்த தேசியமும் திராவிட கும்பலும் பகடக்காயாக அணிப்பாட்டிக்கிட்டு இன்றைக்கி தேர்தலை 2026 சந்திக்குது. காமராஜர் பெயரை சொல்ல கூடாத காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சி. அப்போ காமராஜர் ஆட்சியை அமைப்போம்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை இந்த காங்கிரஸுக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியை நம்ம தமிழ்நாட்டில் அனுமதிப்புங்கிறது நம் இனத்திற்கு செய்கின்ற துரோகம் என்று தான் நாம் நினைக்கிறோம். அதனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தமிழ் இன உணர்வுள்ள அனைவரும் அந்த கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து நமக்கென்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு தளத்தில் வந்து இணையணும் அப்படிங்கிறது தான் இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள். இன்றைக்கி திராவிடம் என்பது ஒரு பொய் அப்படின்னு இருக்கிற போது திராவிடம் என்ன பண்ணுது? நம்ம இனத்தை அழிக்க காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சியை முதுகில் சுமந்து கொண்டு வருகிறது. அப்போ திராவிடத்தில் இருக்கிற தமிழர்களுமே அந்த திராவிட கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தோடு இணையணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள். இன்றைக்கி என்னென்னா காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பிரிட்டிஷாலாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது? இந்த நாட்டுடைய சம்பந்தம் இல்லாத இத்தாலிய பெண்ணான சோனியா காந்தி கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இந்த தேசிய காங்கிரஸ் வந்து இந்த நாட்டுக்கு தேவையா என்பது தான் என்னுடைய கேள்வி. இப்போ மாநிலங்களில் மாநில நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் நிறைய வந்துருச்சு அந்தந்த மாநிலத்தில். இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம், அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே அந்த வச்சுட்டு வந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நாட்டிற்கு தேசிய கட்சி தேவையா என்ற கேள்வி எழுகிறது. அப்போ மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு மத்தியில் ஒரு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை இப்போ எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிற காங்கிரஸுடைய அது என்ன சொல்கிறோன்னா அது தூக்கி பிடிச்சி சுமந்துக்கிட்டு நிற்கிறாங்கல்ல, அதில் பார்த்திங்கன்னா தன்னை பிழைப்பு நடத்துவதற்காக இணைத்து கொண்டவர்கள் தான் நிறைய இருக்காங்க காங்கிரஸில். பெரிய லீடிங் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பூரா தமிழருக்கு தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைப்பதாக. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கு? இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு ஒரு பெரிய மோசமான ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி தான் முன்மொழிந்தது. இன்றைக்கி இன்றைய ஆட்சியாளர்கள் அதை கையில் தூக்கிட்டு இருக்கிற வருமானத்தை பூரா அங்கே எடுத்துக்கிட்டு அவங்க ஏதோ பார்த்து பிச்சை ஓடுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தான் கொண்டு வந்து இன்றைக்கி வீறு கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ மத்திய அரசுக்கு கொண்டு போகிறதுக்கான தளம் அமைத்தது யார்? காங்கிரஸ். எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கிய காங்கிரஸ் இத்தாலி சோனியா காந்திக்கிட்ட இருக்கோ, அப்போ இவங்க யாருமே இந்த நாட்டுக்கானவர்கள் இல்லை அப்படிங்கிறது தானே. அதனால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு தேவை இல்லாதது என்பதற்காக தான் இந்த காணொளி. காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இனமான தமிழர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியில் வரணும். சுதந்திரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி இது இல்லை. அதனால் காமராஜர் காங்கிரஸும் இது இல்லை. அதனால் தமிழகத்தில் உள்ள இனமான உணர்வுள்ள தம்பிகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியில் இணைய வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.